கோபுரம் வந்து இப்போ கட்டப்பட்டது. இப்போ எல்லாம் இந்த கோபுரம் கட்டினவன் என்ன இப்போ தான் கட்டினவன் இந்த கோபுரம் வந்து. அதோட பார்த்திங்கன்னா அங்கால இந்த கோயில் முருகன் கோயிலும் இருக்குது. பாரு, முருகத்தி கோயில்னு சொல்கிறது. இந்த சாத்தாவில் என்று சொல்கிறது பழைய ஆதி காலத்திலே உள்ள. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கேன், தண்ணி வந்து இந்த கட்டோட நின்றது, இந்த இதில் இருக்கிற கட்டோட நின்றது. இப்போ உள்ளே போயிட்டு விக்டோரியா கல்லூரி சுழிபுரம் பாடசாலை. இது வந்து தேசிய பாடசாலையாக மாற்றிட்டேன். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டைக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த பார்த்தீங்க பேரையும் காணையில் என்ன கோயில் இது பார்த்தீங்களா? கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆலமரம் நிற்கிது வாசலோடையே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெங்காயம் இழுத்து வச்சபடியாக நீ காஞ்சா கூட கட்டி கொண்டு போகணும் நினைக்கிறேன். கோயிலில் வந்து இது கீறி இருக்கணும், யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதில் ஒரு பெண்ணின் சிலை வச்சிருக்கணும், குடத்தில் தண்ணி ஏந்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எந்த காணொலி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் ஆரம்பித்த புதுசுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊர்கள் எடுத்து வீடியோ போட்டேன். அதாவது எங்களோட ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் எடுத்து வீடியோவாக போட்டேன். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி, அது கொஞ்சம் நல்ல ரீச் ஆனது. அதாவது நான் யூடியூப் தொடங்கின புதுசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் போட 2K 4K போய் கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக நான் அந்த காணொலி போடுறேன் இல்லை, அது ஊர் வீடியோக்கள் போடுறேன் இல்லை. அது அப்புறம் ஹெல்ப்பிங்கில் போய் பேருந்து வைக்கிள் சேல்ஸுகள் எல்லாம் போட்டு இப்போ ஏதோ எல்லாம் போட்டுட்டு கோயில் வீடியோக்கள் அப்படி ஸ்பான்சர் பண்ணி செய்கிற வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டேன். அதாவது கோயில் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 வீடியோ போட்டுருப்பேன். அதில் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ. அந்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்து சுழிபுரத்தை சேர்ந்த அக்கா ஒரு ஆள் கனடாவில் இருக்கிறா. அவள் வந்து பேர் சொல்ல விரும்பல. அவள் பார்த்தீங்கன்னா இப்போ தங்களோட ஊர் சுழிபுரத்தை பார்க்க ஆசையாக இருக்காம. அதாவது தான் ஊருக்கு வந்து இப்போ 24 வருஷமாகிட்டா. அவள் வந்து இப்போ அந்த சுழிபுரம் ஊரை பார்க்க ஆசைப்பட்றா. அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருக்கா தொடர்பு கொண்டு சொன்னவன், தம்பி ஒருக்கா இந்த சுழிபுரத்தை ஒருக்கா நீங்கள் ஒருக்கா திருப்பி எடுத்து போடுங்க, நிறைய இடங்கள் இருக்குங்கிற ஊரில், ஆனால் நீங்கள் கொஞ்சம் தான் காட்டியிருக்கிறீங்கன்ட்டு அவன் அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சுழிபுரம் நகரை சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களோட ஊருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட இந்த ஊர் இருக்கிறதால ஓகே பிரச்சனை இல்லைன்ட்டு நான் செய்ய வலிக்கிறேன். வெயிலும் பார்த்தீங்கன்னா கண்ணை குத்தி கொண்டு இருக்குது. அங்காலேருந்து நாங்கள் வந்து இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுழிபுரம் ஆறுமுக வித்தியாலயம். நான் படித்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா சுழிபுரம் ஆறுமுக வித்தியாலயம். அதடியில் தான் நின்று கொண்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் சுழிபுரம் ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பட்டனையும் தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லையும் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சுழிபுரம் ஆரம்பத்தில் இருந்து பார்ப்போம், எங்களோட பள்ளிக்கூடத்தில் இருந்து பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட பள்ளிக்கூடம் ஆறுமுகம் பாடசாலை வீதியாண்டு இந்த ரோட்டுக்கு வந்து இப்போ பேர் வச்சுருக்கேன். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு முழு பேர் பார்த்திங்கன்னா சுழிபுரம் வடக்கு ஆறுமுக வித்தியாலயம். இங்கிலீஷில் சொன்னால் ஜே சுழிபுரம் நோர்த் ஆறுமுக வித்தியாலயம் என்று சொல்லினோம். இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதால பள்ளிக்கூடம் வந்து பூட்டி இருக்கணும். உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்க எல்லாம் இப்போ இவ்வளோத்துக்கு டெவலப் பண்ணே இல்லை. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் வந்து கிடக்குஞ்சு. இந்த பூக்கல் எல்லாம் இப்போ தான் கட்டி இருக்கணும். இந்த இதில் இருக்கிற பூக்கல்கள் அந்த அதிகார ஆஃபீஸுக்கு முன்னுக்கு இருக்கிற இடங்கள். இது பார்த்திங்கன்னா எங்களோட சித்திர ரூம், ஆர்ட்ஸ் ரூம்னு சொல்கிறது. நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் எடுக்கிற பொடியில் எல்லாம் ஆர்ட்ஸ் பாடம் வந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தோஷத்தில் ஓடி வந்துடுவோம். என்னென்னு சொன்னால் வகுப்பை விட்டு வழியில் வந்து காற்று வண்டி கொண்டு இருக்கிறதுக்காக இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட சித்திர ரூமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்ன ரூமாக இருக்குதோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்கே இப்போ தொடங்கி இருப்பேன். முந்தி பார்த்திங்கன்னா வேலைகள் நடந்ததால் வழியில் வச்சவ அதில் இருக்கிற ஒவ்வொரு கதவும் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்புகள் 6, 7, 8, 9, 10, 11 ஒவ்வொரு வகுப்புகள். இந்தியாலையும் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த வளவு யாரோ நன்கொடையாக கொடுத்தது இருக்குன்னா அந்த வளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட ஊரை சேர்ந்த ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இதில் வளைவு கட்டி கொடுத்துக்கிட்டு. இது வந்து நாங்கள் இருக்கைக்கு கட்டினவன். நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறின அப்புறம் தான் ஓப்பன் பண்ணவன். இதில் தமிழ்லையும் எழுதி இங்கிலீஷ்லையும் எழுதிருக்கணும் பார்த்திங்க. இந்த இதில் இருக்குது திருமதி சச்சிதானந்தன் யோகமணி தம்பதிகளால் பெற்றோர்களின் ஞாபகத்தமாக அமைக்கப்பட்ட அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளவும் பார்த்திங்கன்னா அவன் அன்பளிப்பாக தான் செய்தவ. இந்த இடம் ஃபுல்லாக அந்த மதிலேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா செய்தவ. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கண்ணையம்மன் கோயில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து என்னென்னா கோயிலுக்குள்ளே தான் கூட்டிக் கொண்டு வந்து எங்களை பாட்டு படிப்பவை, அதாவது சிவபுராணம் படிக்க வைக்கிறவ. சிவபுராணம் படிக்க வைக்க நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன் இந்த இதுகளில் இருந்து தான் படிச்சுட்டு
கடலை தருவி நாங்கள் இந்த கோயிலில் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். நாங்கள் அதோடு பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தின கிரவுண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு அரச மரத்துக்கு ஒரு சிவலிங்கம் கொண்டு வச்சுருக்கணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய வருஷமாயிட்டு போலஞ்சு. இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறைய சிதைவுகள் வந்துட்டுது. இந்த கட்டடம் ஃபுல்லாகவே நிறைய சிதைவுகள் வந்துட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கால போவோம், மிச்சத்தை பார்ப்போம். அது வந்து எங்கட பள்ளிக்கூடத்தின மண்டபம் இந்த இடத்துல இருக்குது. அதை பேருந்து நான் எங்களை ஒரு பள்ளிக்கூட வீடியோ ஒன்று போடைக்க அதை ஃபுல்லாக காட்டுறேன். பள்ளிக்கூடத்தையும் உங்களுக்கு காட்டி எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் பைக்கில் வரி சுழிபுரத்தை ஃபுல்லாக பார்ப்போம். அதாவது இதால் போய் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வரப்போதும். அது பார்த்திங்கன்னா முருகத்தி கோயில், பிள்ளையார் கோயில் 2 கோயிலும் சேர்ந்துருக்குது. இதுலேருந்து பார்த்தா முதல்ல தெரியாது, ஏனெண்டா இடமெல்லாம் பத்தையாக இருந்தால் இப்போ எல்லாம் துப்புரவாக்கினதில் ஃபுல் கிளியராக தெரியுது. நாங்கள் இந்த பக்கத்தால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து வலிக்கிட்டுட்டோம். இந்த இதில் வந்து இஞ்சால் போனால் நாங்கள் வந்து இடது பக்கம் திரும்பி போனால் வடக்கம்புராக்கி போகலாம். ஆனால் வந்து நாங்கள் இப்போ நேராக போக போகிறோம். நேராக போய்க்கும் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கோவில், காடுன்னு சொல்லலாம், இந்த பட்டைக்குள்ளே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இடது பக்கம் இந்த ரோட்டுக்கெல்லாம் நாங்கள் சிக்னலில் வேற சரியான பயம். அது முந்தி நிறைய பத்தையாக இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தனியாக வந்தால் யாரும் பயப்படுவேன் தான். இந்த ரோட்டு இரவில் வந்துச்சுன்னா வந்தால் இதில் ஒரு கோயில் ஒன்று இருந்தது, நிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. பாவனை அதை வீடு கூட பாவிக்கிறேன். இதில் நிப்பார் இது பார்த்தீங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டைக்குள்ளே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த பார்த்தீங்க வைரவர் கோயில், அதாவது யாரோ கும்பிட்றவ உள்ள பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு வழிபட்டுருக்கணும். நான் நினைக்கிறேன் நிறைய கும்பிட்றவேன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் சின்னலில் போய்க்கு இதெல்லாம் பேய் வீடுன்னு சொல்லி கொண்டு ஓடுறது. அதாவது பள்ளிக்கூட போட்டிகளுக்கு இதால் தான் நாங்கள் வந்து போகிறது. ஐக்கிய சங்கம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அப்போ இதெல்லாம் பேய் வீடுன்னு சொல்லி கொண்டு ஓடுறது. கொடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டு விக்டோரியா பள்ளிக்கூடம், சுழிபுரம் விக்டோரியா பள்ளிக்கூடத்தடிக்கு போக போகிறோம். முக்கியமாக வந்து கேட்டதே அவையில் விக்டோரியா பள்ளிக்கூடத்தை காட்ட சொல்லித்தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த பனைகளால் நிரம்பி ஒரு அழகட்ட இந்த இடம் பார்த்தேன் முழுக்க பார்த்திங்கன்னா பனைகள் வச்சு ஒரு வடிவான ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். என்ன இந்த இடத்துல இந்த பத்தைகள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்கிறது இந்த இடத்த இல்லை இதுக்கு என்ன ஒரு பேர், சுழிபுரத்துக்குள்ளேயே வேறு ஒரு பேர் இருக்கு, சூரிய வளவு அதங்க இருக்கு. நேராக வந்து இப்போ நாங்கள் போவோம். இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தைகளாக தான் இருக்குது. யாருமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வழிபடுற இல்லை போலஞ்சு. இந்த இடம் எல்லாம் குப்பையாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் யாருமே இந்த கோயிலுக்கு போகிற இல்லை போல். நாங்கள் இப்போ இதால் போவோம். நேரம் இந்த ரோட் வந்து சொல்லி வேலை இல்லைன்னு நினைவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி கிடக்கு. நான் வெளியிலன்று பார்த்தா தான் தெரியும் போல். பூரா இந்த டிசைன் எல்லாம் நல்ல டிசைன் போட்டு செஞ்சுருக்கீங்கன்னா இதில் இருந்து நேரம் இப்போ நாங்கள் வந்து விக்டோரியா பக்கம் போக போகிறோம். விக்டோரியா பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது எங்கட ஊரில் இருந்தும் சரி, சுழிபுரத்தில் இருந்தும் சரி, மூலாயில் இருந்தும் சரி, மற்ற இந்த நிறைய ஊர்களில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் படிச்சுக்கிட்டேன். இப்போயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் படித்து கொண்டிருக்கிறோம். எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே பார்த்திங்கன்னா இப்போ சனத்தொகை குறைவாகவே இருக்குது. எல்லா இடத்துலையுமே சனத்தொகை குறைஞ்சிட்டுது. முந்தியெல்லாம் எங்களோட பள்ளிக்கூடத்தில் ஒரு 500-600 பேர் படித்த காலம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 100-150 பேர் தான் படிக்கணும். அவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் குறைவு. ஏன்னு பார்த்திங்கன்னா எங்களோட ஊரில் இருந்து வேறு மாவட்டங்கள் வேறு பள்ளிக்கூடங்கள் போய் பிள்ளைகள் படிக்கிறதால எங்களோட ஊர் பள்ளிக்கூடங்களில் சரியான குறைவு. இதில் இருந்து நாங்கள் இப்போ வந்து விக்டோரியாவுக்கு போக போகிறோம்.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காரநகர் பிரதான வீதிக்கு ஏறிட்டோம், அதாவது மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இதுலேருந்து வலது பக்கம் போனால் பார்த்தீங்கன்னா காரநகர், இதிலலாம் பார்த்தீங்கன்னா சுழிபுரம் சந்தியும் இதில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுழிபுரம் சந்தி என்று சொல்கிறது. இதில் வர சந்தி, அடுத்த சந்தி பார்த்தீங்கன்னா சுழிபுரம் சந்தி. இதுதான் பார்த்தீங்கன்னா விக்டோரியா பள்ளிக்கூடம். இதில் சிலோப்பன் விக்டோரியா கல்லூரி சுழிபுரம் பாடசாலை. இது வந்து தேசிய பாடசாலையாக மாற்றிட்டினோம். இவனம் வந்து தேசிய பாடசாலையாக மாற்றிட்டினோம். இதில் ஜனாதிபதி சாரணர் விருது பெற்ற சாதனையாளர்கள் என்று இதில் போட்டிருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா போக அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வெளியிலே இருந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து சாதனை செய்தார்கள்ன்ற படம் வந்து முன்னால் பேனரில் அடித்து போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்க கூடுத பஸ் நிற்கிது. உள்ளே பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து சுழிபுரம் சந்தி அவங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி வடக்கம்புரா போய் அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்லாக்கி போக போகிறோம். இதில் ஐக்கிய சங்கம் இதுலேயே ரைட்டு. இந்த ஐக்கிய சங்கம் பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வர்றது. அதாவது 5ஆம் வகுப்புக்கு உள்ள படிக்க இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் வந்து போட்டிகளுக்கு வர்றது. சுழிபுரம் ஐக்கிய சங்க சைவ வித்தியாசாலைன்னு சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முந்தி வேற இதெல்லாம் பெரிய பள்ளிக்கூடமாக இருந்தது. இப்போ சின்னனா இருந்தது. நாங்கள் சின்னனா இருந்ததில்ல, அது பெருசாக இருந்தது. இங்கால அடங்குவோம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கின்ற நண்பனோட சொல்கிற பார்ப்போம். இந்த மாதிரி இதால் விடுங்க விலது விடுங்க. பண்டாடை வீதி இது கொம்பனியோ இது இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வந்திருக்கு. முன்னுக்கடு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எனக்கு இது வரைக்கும் இந்த கோயில் பக்கம் நான் வந்ததும் இல்லை. கோயிலில் பேரையும் காணல. என்ன கோயில் இது பார்த்தீங்களா? கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆலமரம் நிற்கிது வாசலோடையே. நாங்கள் வந்து இப்போ இதுலேருந்து எங்களோட ஊர் பக்கம் போனால் தான் கொஞ்சம் தெரியும். தம்பிரான் கோயில். இது சுழிபுரம் தானோ பேச்சு வேண்டாம் ஆக்கள்கிட்ட. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய வீடு ஒன்று கட்டியிருக்கிறேன். வச்சா நிறைய வீடுகள் இப்போ வடிவான வீடுகள் வந்துருக்கு. எங்கே இப்போ போறீங்க? அதெல்லாம் இருக்கும். நேரம் நிறைய கோயில்கள் இருக்கு. இந்த ஊருக்குள்ள இதில் ஒரு கோயில் வந்திருக்கு. அப்படி நிறைய கோயில்கள். இப்போ நாங்கள் பரவாயில்லாக்கி போகணும். எதால போகிறது? நிறைய கோயில் இருக்குன்னு சொல்லி வேணும் கூட இல்லை. அதுலேயும் ஒரு கோயில்.
கட்டின கோயில் ஐயா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள கோயில்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று ஆனால் நல்ல வடிவான கோயிலாக தான் இருக்குது. சாப்பாடு ப்ரோ இப்போ எங்கே ப்ரோ போகிறீங்க? பரவாயில்லாக்கி போக சொன்னான். எல்லா இடத்துலையும் கலைமகள் விளையாட்டு நிலையம், கலைமகள் சனசமூக நிலையம். இங்கேயா இதே டியூசன் ஆடா இதே கலைமகள் இலவச கல்வி. அப்போ நான் எல்லாருக்கும் கலைமகள் ஒரு கலை ஓடு இந்த ஊருக்குள்ள. தண்டை தூக்கி ஏதுவோம்பா. வர வர இப்போ நாங்களும் இதில் கணக்காக வந்திருந்தால் ரெண்டு எங்கே ஐயா போகிறா? போன ரோட்டுக்கு திருப்பி சுற்றிக்கணும். மேட்டராக எடுத்துகிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவடி நிலை வீதியில இருந்து பராளாய் வீதிக்கு இறங்குறோம். இதில் இருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 300-400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பராளாய் முருகன் கோயில், மற்ற பார்த்தீங்கன்னா பராளாய் பிள்ளையார் கோயில் ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். இதில் பார்க்கவே தெரிஞ்சிட்டது. எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் சில நேரம் மீன் பிடிக்கிறவன் அவன் நின்றா நாங்கள் வந்து காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்க இல்லை கதைக்கிறதுக்காக. மைக்க குளத்தில் அந்த கதை கேட்போம்ட்டா யாருமே கிடைக்க இல்லை. இந்த குளம் வந்து மழை காலத்தில் நிறைஞ்சி இங்கே வந்து நிற்கும். இந்த கட்டோடு வந்து நிற்கும். இந்த இதில் இருக்கிற கட்டோடு வந்து நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வத்திட்டுது. இப்போ சரியான வெயிலும் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா குளம் சரியாக வத்தி உள்ளே போயிட்டுது. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் தண்ணி வந்து இந்த கட்டோட நின்றது, இந்த இதில் இருக்கிற கட்டோட நின்றது இப்போ உள்ளே போயிட்டுது. நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்பதி முருகன் கோயிலையும் பிள்ளையார் கோயிலையும் சேர்த்து சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா பராளாய் எம்பதி என்று இது வந்து இந்த ஆட்சி செய்த மன்னர்கள் எங்களோட இலங்கை இந்த ஆக்கள படங்கள் வந்து கீறி இருக்கணும். எல்லாமே வந்து இப்போ அழிவடைஞ்சு போயிட்டது. கோயிலில் வந்து இது கீறி இருக்கணும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பராளாய் பிள்ளையார் கோயில். கோபுரம் வந்து இப்போ கட்டப்பட்டது. இப்போ எல்லாம் இந்த கோபுரம் கட்டினவன் என்ன இப்போ தான் கட்டினவன் இந்த கோபுரம் வந்து. அதோட பார்த்தீங்கன்னா அங்கால இந்த கோயில் முருகன் கோயிலும் இருக்குது. முருகத்தி கோயில்னு சொல்கிறது. இதில் நிப்பாடுங்க வந்ததுக்கு நீங்கள் காட்டிக்கணும். இங்கே இந்த கோயிலில் வர முதலை பார்த்தீங்கன்னா, அதாவது முருகத்தி கோயிலேருந்து வர முதலை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆலமரத்துக்குள்ளே ஒரு பெண்ணின் சிலை வச்சுருக்கேன். குடத்தில் தண்ணி ஏந்தி கொண்டு போகக்கூடிய மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால் இந்த கோயிலில்
தண்ணி வச்சு அதாவது இந்த கோயிலுக்கு இது இருக்குது, கேணி வந்துருக்கு, சரியாக பால் அடைஞ்சிட்டுது. அதாவது பாசிகள் வந்து பிடிச்சி பால் அடைஞ்சி வச்சுது. இதுலேருந்து நாங்கள் வந்து இப்போ இஞ்சாலா போவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கோயிலின் பழைய தேர், அதை பாதுகாக்கிறதுக்காண்டி அதை சுற்றி இப்போ எல்லாம் கட்டி நிறைய வேலைகள் செஞ்சுருக்கணும். இதில் இருந்து போட்டு போகலாம் தான் போல். நல்லா காற்று மடிக்குது, நல்லா இருக்குது இந்த ஆலமரம். அப்படி அங்கே எடுப்போம், ஐயாட்ட கதை கேட்போம். ஐயா இது கோணத்தில் இருக்கிறார் போல். இது வந்து பார்த்திங்கன்னா பரளை முருகத்தி கோயிலின் சாப்பாட்டு மடம், அதாவது என்னதான மண்டபம். இதில் மாங்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு. ஒன்று கடையா நிழலு கடை. இது வந்து கோயிலில் தேர் மூட்டி இது பார்த்தீங்களே. எதுக்குல்ல இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கும் ஒரு கேணி ஒன்று இருக்குது, அந்த கேட்டுக்குள்ளால் போகணும். ஆனால் வந்து இப்போ சரியாக மங்கிட்டது இந்த பெயிண்ட் எல்லாம், இந்த கோபுரத்துக்கு அடித்த பெயிண்ட் எல்லாம் மங்கள் வந்துட்டுது. நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து எங்களோட ஊருக்கு போக போகிறோம். இல்லை இல்லை காட்டினது தானே ஏற்கனவே ஒரு வீடியோவில். வந்து வெங்காய அறுவடை எல்லாம் செய்து முடிச்ச அப்புறம் நிலத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி உழுது விட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெல் அறுவடைக்காக போட போயிடும் போல். நெல் வந்து வீசணும், இனி மழை காலம் ஆரம்பிக்குதானே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெங்காயம் இழுத்து வச்ச வழியிடக்கு நீ காஞ்சா கூட கட்டி கொண்டு போகணும் நினைக்கிறேன். இந்த சாத்தாவில் என்று சொல்கிறது பழைய ஆதி காலத்திலே உள்ள ஆதிசிவன் அமைந்திருந்த சொல்லிடம். சாத்தாவில் சிவன் பெருமைக்குரிய ஒரு இடமாகும். இப்போது தற்சமயம் ஒரு 3 வருஷ காலமாக அருகில் ஒரு பனைக்காடாக இருந்த இடத்திலே வெளிநாட்டவர்கள், பணிப்புலத்தைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் ஒத்துழைப்பினால் ஐயப்ப சுவாமியையும் உருவாக்கி அதுவும் பெருந்தன்மைக்குரிய ஒரு சிறப்பாக முக்கிய ஆலயமாக கொண்டு வந்துள்ளார்கள். அதுவும் மிக பூட்டத்தக்க ஒரு விஷயம். வெளிநாட்டவர்கள் அத்தனை பேருக்கும் புரிந்துள்ள வெளிநாட்டிலையும் இப்போ பிரான்சிலே 2 ஐயப்பன் ஆலயம் இருக்குது. 2க்கும் நாங்கள் போயிருந்துக்கிறோம், வணங்கி இருக்கிறோம். நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்க? அடுத்தது ஐயப்பன் சபரியிடமும் ஒரு உலகத்திலேயே பேர் போன ஒரு இடம். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆலயத்தை துவக்கி அதை தகுந்த இதை சாஸ்திர முறையோடு தகுந்த ஆகம முறைப்படி அதை கொண்டு வந்துள்ளார்கள். கும்பாசங்கள் செய்து மிகவும் சிறப்பாக கொண்டு வந்துள்ளார்கள். அதுவும் வரவேற்க ஒரு விஷயம். ஐயப்பன் அனைவரையும் காப்பாற்றிக் கொள்வார். எல்லாருக்கும் வேண்டிய வரங்களையும் அருள்வார். இது பெருமைக்குரிய ஒரு இடமாகும். சிறந்த பேரும் போல முடிய ஒரு இடமாகும். அதிசிறந்த எல்லோரும் இதை அறிய வேண்டிய ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு இடமாக அமைந்துள்ள என்பதை அறிய தருகின்றோம். நன்றி. அது எவ்வளோ காலமாக இந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள்? இங்கே சொல்லி பிறந்தவாக இருக்குங்க. பிறந்தவாடி. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தேன்னு? வெளிநாட்டிலேருந்து வந்து 2012 இதில் வச்சுக்கலாம். 2012 வந்தேன். 2012. இப்போ கோயில் பூஜையெல்லாம் நீங்கள் தான் செய்கிறோம்? பூஜை நான் வந்து ஆழ்த்த பூஜை வெளிநாட்டிலும் பூஜை செய்யணும். இத்தாலியில் பிரான்சில் பூஜை செய்யணும். பூஜை கொடுத்து வந்தேன். இத்தாலியும் பூஜை செய்யணும். இப்போ இங்கே உங்களங்க கோயில் இங்கே திருவடியிலே ராமர் காலடி வைத்த இடம். அது அந்திக்கால ஆதி காலத்தில் உள்ள ஒரு நாங்கள் இப்போ எத்தனை பிறந்திருப்போம், ஒரு எத்தனை வருஷத்துக்கு ராமர் காலடி வைத்த ஒரு கடற்கரை ஆண்டின ஒரு ஆலயத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்த நிலையில் இவர்கள் இப்போ இதை ட்ரீட் பண்ண சொல்லி கேட்டதை பெருந்தன்மைக்குரிய ஒரு விஷயம், நன்றிக்குரிய விஷயம். இருந்தும் நீங்கள் அறிய வேண்டியது இது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு சொல்லிடம் இடம். சொல்லிடம் வடக்கு சொல்லிடம். இது மிகவும் பெருமை வாய்ந்த இடம். இன்னும் பல அங்கால பணிப்பிலும் அம்மாள் என்று சொன்னால் அது இன்னும் பெருமைக்குரிய செய்கள். ஆதி காலத்திலே செய்திலிருந்தே அது உருவாகி இங்கே வந்து அதையும் இன்றைக்கு இக்காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு
மனம் விட்டு வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாகும். அதையும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். பணிப்பிலத்து வாழ் மக்கள் அவர்களும் மிகவும் ஒரு பக்திக்குரியவர்கள், ஒரு ஆசாரமானவர்கள். அவர்களும் மீண்டும் அவர்களின் ஒத்துழைப்பினால் அந்த ஆலயம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மிகவும் சிறப்பான இடம், போற்றத்தக்க இடமாகும் என்பதை அறிய தருகின்றோம். நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுழிபுரத்தில் இருக்கிற ஒழுங்கை எல்லாமே காட்டிடுவோம். அதாவது சுழிபுரத்தில் இருக்கிற இடங்கள் ஒழுங்கைகள் எல்லாமே ஃபுல்லாக காட்டிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைனஸான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஆட்கள் கிடச்சா வடிவாக கதைச்சி எடுத்துருக்கலாமே. நான் போன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுக்க நிறைய பேரோட கதைச்சி வீடியோ எடுத்துகிறோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்ததில் ஒருத்தருமே ஆட்கள் இல்லை. அதோட பார்த்திங்கன்னா மைக்கையும் கொள்வ மறந்துட்டேன். வீடியோ வந்து எடுத்தேன். சில இடங்களில் பார்த்திங்கன்னா காற்று சத்தம் தான் அங்கே இருக்குது. என்ன செய்கிறது, இனி திருப்பி எடுக்கவும் முடியாத கட்டம். நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த ஊர்களில் காட்டேக்க இன்னும் கொஞ்சம் சிறப்பு, அதாவது ஃபேஸ் ஹெல்மெட், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்றை வாங்கி அதுக்குள்ளே மைக்கை செட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வடிவாக ஒரு வீடியோ ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுறோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருப்பீங்க தானே, அப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.